சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இன்னொரு பக்கம் பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, ஒரு பக்கம் கைபர் பக்துங்வால தெரிக்கி தலிபான். இவங்க நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக தற்போது மாறி இருக்கு. பாகிஸ்தான்ல ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு எந்த மாகாணமும் அமைதியாக இல்லை. இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகள், அது ஹஃபீஸ் சையத், பாம்பேயில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், இவங்க எல்லாரையுமே ஒப்படைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் நம்மளுடைய அம்பாசிடர் ஜேபி சிங் வச்சிருக்காரு. ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பு அப்படிங்கிறது பேரில் மட்டும்தான் மாற்றமே தவிர, பெகல்காம் தாக்குதல் நடத்தியது லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பட்டவர்த்தனமான உண்மை. அவங்களுடைய பேர் தான் மாறி இருக்கு. இனிமே வரும் காலங்களில் ஒன்று ஹஃபீஸ் சையத்தை நீங்கள் உயிரோட ஒப்படைங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் நாட்டிலே வச்சு இராணுவ மரியாதையோடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவருக்கு இராணுவ இறுதி சடங்கும் நடத்தக்கூடும் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தை இந்தியா நிச்சயமாக தந்திருக்கிறது. பயங்கரவாதிகளை வைத்துக்கொண்டே ஒரு நாடு எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தையில் எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற மெசேஜை தான் இந்தியா தொடர்ச்சியாக S-400 ரஷ்யா கிட்ட நாம வாங்கின ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதை பயன்படுத்தலை அப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய நிலைகளில் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய S-400 நாங்கள் வீழ்த்திட்டோன்னு பாகிஸ்தான் பொய் செய்தியும் பரப்புனாங்க. ஆனால் S-400 எங்கே பயன்படுத்தி இருக்கிறோம், பயன்படுத்தினால என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு ஆதாரத்தை இந்திய ராணுவம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. நம்ம நாட்டில் அகதிகளாக சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறவர்களை அடையாளம் கண்டுபிடிப்பது, அதுக்கப்புறம் அவர்களை வெளியேற்றுவது, அந்த ஒரு விஷயம். இரண்டாவது, பாகிஸ்தானுடைய ISI ஸ்பை நெட்வொர்க் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்கு, ஸோ யார் யாரெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற அந்த நபர்களை கண்டறிந்து அவர்களை களை எடுக்கும் வேலையும் தற்போது தொடங்கி இருக்கிறது. இதுவும் ஆபரேஷன் சிந்தூர் தான். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூருடைய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, இந்தியாவுக்கு உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு. இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய இந்த உளவு அமைப்பான ISI எங்கெல்லாம் அவங்களுடைய ஆப்ரேட்டிவ்ஸை வச்சுருக்கிறாங்க, மிக குறிப்பாக இந்தியாவுக்குள்ள இந்த இன்ஃப்ளூயன்சர், அதுக்கப்புறம் இந்த யூடியூபர், அப்புறம் பாகிஸ்தானுடைய அனுதாபி, அதுக்கப்புறம் போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இவங்களுடைய நெட்வொர்க்கில் இவங்க எந்த மாதிரியான ஆளுங்களை செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. சம்மந்தமாக விரிவாகவே நம்ம ஒரு பதிவை போடுவோம். அதுக்கு முன்பாக யாரும் கவர் செய்யாத பாகிஸ்தானுக்குள்ளவே நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு முக்கியமான அப்டேட் இப்போ பார்ப்போம். நாம் தொடர்ச்சியாக பலுசிஸ்தான் தொடர்பாக அங்கே உள்ளே நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், பலுசிஸ்தான் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் BLA இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான தாக்குதலை பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் நோக்கி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பார்த்தோம். இப்போ கூட ரொம்ப ரீசெண்டாக அவங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மீது இந்த கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ பலுசிஸ்தான் பற்றி இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு மாகாணம் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் மாகாணம் பஞ்சாப் மாகாணம், ரெண்டாவது கைபர் பக்துங்வா. கைபர் பக்துங்வால தெரிக்கி தலிபான் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பான செய்திகள் தற்போது கிடைச்சிருக்கு. தெரிக்கி தலிபான் அப்படிங்கிற அமைப்பு பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான ஒரு அமைப்பு. பாகிஸ்தானில் ஒட்டுமொத்த பாகிஸ்தான்லேயும் இந்த ஷரியா சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கோட, பாகிஸ்தான் ஆட்சியாளர்களை அந்த பதவியிலிருந்து இறக்க வேண்டும் அந்த நோக்கோட இந்த இயக்கம் தொடர்ச்சியாக 2008 செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் மிகப்பெரிய ஒரு தலைவலியை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கைபர் பக்துங்வால மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, 16 இடங்களில் பாகிஸ்தானுடைய இராணுவத்திற்கு எதிராக தெரிக்கி தலிபான் தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலில் பல பாகிஸ்தானி இராணுவத்தை சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. இருந்தாலும் இதை பற்றி ஒரு பெரிய ஒரு மீடியா ஃப்ளாஷப்போட நியூஸ் வரலனாலும் கூட, இந்த தெரிக்கி தலிபான் ஒரு பக்கம் அவங்கள பாகிஸ்தானுடைய
இராணுவத்தை அவங்க கழுத்தை பிடிக்கிற வேலையை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, ஒரு பக்கம் கைபர் பக்துங்வால தெரிக்கி தலிபான். ஸோ இவங்க நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக தற்போது மாறி இருக்கு. பாகிஸ்தானில் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு எந்த மாகாணமும் அமைதியாக இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். பஞ்சாப் மாகாணம் தான் அவங்களுடைய மிக முக்கியமான மாகாணம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இராணுவ நிலைகளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் தாக்குதல் நடத்தியது. ஸோ இதனால் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த பிறகு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணம் கிட்டத்தட்ட அமைதி அற்ற மாகாணமாக மாறிவிட்டது. அப்புறம் கைபர் பக்துங்வால இப்போ இன்னொரு பக்கம் தெரிக்கி தலிபான் நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது அது அங்கே கைபர் பக்துங்வால இருக்கக்கூடிய மக்கள், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நார்மல்சியை வந்து கிட்டத்தட்ட வந்து முடிவு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறான். பலுசிஸ்தான் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பலுசிஸ்தானில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாத அளவுக்கு பாகிஸ்தானுடைய அரசாங்கம் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து இந்தியா ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிட்ட நம்மளுடைய செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் பேசியதாகட்டும், ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசுனதாகட்டும். ஸோ பலுசிஸ்தானில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்போ கைபர் பக்துங்வால இந்த பிரச்சனை. இந்த கைபர் பக்துங்வால கிட்டத்தட்ட இந்த தெரிக்கி தாலிபானுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30,000 to 35,000 அவங்களுடைய மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து ISI அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புக்கு எதிராக, அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய இராணுவத்திற்கு எதிராக தினம் தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இப்போ அந்த தாக்குதல் இன்னும் தீவிரமாயிருக்கு. இந்த தாக்குதலை இன்னொரு செட்லேருந்து பாருங்களேன். இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுடைய இராணுவம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய உளவுத்துறை அதிகாரிகளும் வந்து குறியில் வந்திருக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தானுடைய அந்த ஆர்மியை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த உளவு அமைப்பு தான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பேஸ், முதுகெலும்பு, குறிப்பாக ISI அதுதான் சொல்லப்படுது. ஸோ தேடி எப்படி வந்து BLA ஒரு பக்கம் வந்து தேடி ISI ஏஜென்ட்ஸை வந்து வேட்டையாடினாங்களோ, இப்போ கைபர் பக்துங்வாலையும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒரு அப்டேட். இதில் இன்னொரு அடுத்த விஷயம் பார்ப்போம். இஸ்ரேலுடைய இந்தியாவுக்கான தூதர் JP சிங் அவர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இனிமே வரும் காலங்களில் இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான நாடுகளுடைய அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்க இருக்கு. அந்த தீவிரவாதம் அப்படிங்கிற அந்த ஒரு பிளாங்க்ல நமக்குள்ள எந்த ஒரு சமரசமே இல்லாமல் நாம் தகவல்களையும் சரி ஒத்துழைப்பையும் சரி எல்லாருக்குமே பகிரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது இதுதான். இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகள் ஹஃபீஸ் சையத், பாம்பேயில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், இவங்க எல்லாரையுமே ஒப்படைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் நம்மளுடைய அம்பாசிடர் JP சிங் வச்சிருக்காரு அப்படிங்கிற பார்க்குறோம். இது யாருடைய குரல்? இந்திய அரசாங்கத்துடைய குரல். யாரை ஒப்படைக்கணும்னு? ஹஃபீஸ் சையத்தை ஒப்படைக்கணும்னு. ஏற்கனவே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பு அப்படிங்கிறது பேரில் மட்டும்தான் மாற்றமே தவிர பெஹல்காம் தாக்குதல் நடத்தியது லஷ்கர் தொய்பா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பட்டவர்த்தனமான உண்மை. அவங்களுடைய பேர் தான் வந்து மாறி இருக்கு. அதுவும் வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக நம்மளுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் அரசியல் கட்சிகளுக்கு, குறிப்பாக அவங்களுடைய MPஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தனியாக ப்ரீஃப் பண்ணியிருக்கிறார். இந்த தாக்குதலில் ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறார். அதுவும் ப்ரெசன்டேஷன் போட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அந்த ப்ரெசன்டேஷனில் ஒரு முக்கியமான இடத்துல பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அவங்களோட மாஸ்டர் மைண்டு கிட்ட பேசியிருக்கிறாங்க. அதுக்கான கம்யூனிகேஷனுக்கான அந்த ஆதாரம் வந்து எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு வந்த இந்த பயங்கரவாதிகள் லஷ்கர் தொய்பாவுடைய தலைவர் ஹஃபீஸ் சையத்தோடைய அந்த இயக்கத்தோட தொடர்பில் இருந்ததை, அதற்கான ஆதாரத்தையும் தற்போது இந்தியா கிட்ட இருக்கு அப்படிங்கிறது விக்ரம் மிஸ்ரி அவர்கள் சொல்ல இந்த பிரசன்டேஷன்ல நமக்கு வந்து நிரூபணமாயிருக்கு. ஸோ இனிமே வரும் காலங்களில் ஒன்று ஹஃபீஸ் சையத்தை நீங்கள் உயிரோட ஒப்படைங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் நாட்டிலே வச்சு இராணுவ மரியாதையோடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவருக்கு இராணுவ இறுதி சடங்கும் நடத்தக்கூடும் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தை இந்தியா நிச்சயமாக தந்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம கடந்த பதிவில் சொல்லியிருந்தோம், ஆப்ரேஷன் சிந்தூர் முடிவடையலை அப்படிங்கிறத ராஜ்நாத் சிங் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். இது வெறும் ட்ரெய்லர் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். ஸோ அவங்க அந்த தீவிரவாதிகள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கான காரணத்தையும் இதிலே நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும்.
ஸோ இப்போது நம்மளுடைய அம்பாசிடர் சொன்ன இந்த விஷயத்த உலக நாடுகள், குறிப்பாக வந்து இஸ்ரேல், குறிப்பாக ரஷ்யா போன்ற நம்மளுடைய நட்பு நாடுகளுக்கும் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன, இந்தியா எதிர்பார்ப்பது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சென்று சேர்ந்துருக்கு. இனிமேல் பாகிஸ்தானும் இந்தியாவும் உட்காந்து பேசணும், பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து அமைதியை நோக்கி போகணும் அப்படின்னு வந்து வெளியே இருந்து என்ன விஷயமே தெரியாமல் அட்வைஸ் பண்ணக்கூடிய நாடுகள், அவங்களுக்கு இந்த மெசேஜ் ஃபஸ்ட்டு புரியணும். பாகிஸ்தானோட பேசலாம், பட் ஆனால் பயங்கரவாதிகளை வைத்துக்கொண்டே ஒரு நாடு எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தையில் எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற மெசேஜை தான் இந்தியா தொடர்ச்சியாக வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். ஓகே, இப்போது இந்திய இராணுவம் தொடர்பான ஒரு சில முக்கியமான நாம் முன்னெடுத்திருக்கக்கூடிய நகர்வுகளை வந்து பார்ப்போம். இதில் மிக குறிப்பாக வந்து பங்களாதேஷுக்கு எதிராக நம்மளுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்குது. ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்த வரைக்கும் பங்களாதேஷோட இந்தியாவுக்கு இருந்த உறவு அப்படிங்கிறது வேற. அதே மாதிரி பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு வளர்ச்சியோடைய பாதையில் வந்து இருந்தது ஷேக் ஹசீனா தலைமையில். ஆனால் இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்திருக்கிறாரு, அதுவும் வந்து ஒரு வாடகை ப்ரொஃபஸர். அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து பிடிச்சி கூட்டு வந்து நீங்கள் இந்த நாட்டை ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. இப்போ அவர் தலைமையிலான ஒரு நாடு கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், வங்கதேசத்தை எப்படி வந்து கொண்டு போகணும், வங்கதேசத்துடைய வளர்ச்சிக்கு என்னென்ன முக்கியம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாமல் அவங்க குருட்டாம்போக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, சைனா உள்ளிட்ட நாடுகள் ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்த வரைக்கும் சர்வசாதாரணமாக வர்றது, அவங்களுக்கான அந்த விஷயங்கள் தரது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய நிலைகளை பயன்படுத்துறதுங்கிற விஷயங்கள் நடக்காமே இருந்தது. ஆனால் இப்போ இந்த யூனஸ் வந்த பிறகு என்ன வேணால் நடக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ தங்களுடைய நாடையே பார்த்துக்க தெரியல. ஆனால் வந்து நார்த் ஈஸ்ட்டில் வந்து நார்த் ஈஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஸோ நார்த் ஈஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து பிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து இந்த வங்கதேச கோமாளிகள் பேசினது நம்ம கேட்டோம். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்தியா கிட்டத்தட்ட 42% நம்மளுடைய பைலாட்ரல் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்துலேருந்து நம்ம நிறைய விஷயத்த வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். குறிப்பாக வந்து நம்ம காட்டன், குறிப்பாக அந்த கார்மெண்ட்ஸ் விஷயங்களில் தொடங்கி ஃப்ரூட் ஜூஸஸ்லேருந்து அப்புறம் வந்து ஒரு சில பழ வகைகள்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்ககிட்ட நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இம்போர்ட்டில் கிட்டத்தட்ட 42% வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால் அவங்களுக்கு என்ன லாஸ் அப்படின்னா $770 மில்லியன் அவங்களுக்கு வந்து லாஸ். யாருக்கு? வங்கதேசத்துக்கு. ஸோ இந்த அடியை வந்து பங்களாதேஷுக்கு வந்து இந்தியா கொடுத்ததுக்கான காரணம், நீங்கள் போயிட்டுருக்க அந்த பாதை அப்படிங்கிறது உங்கள் நாட்டுக்கும் நல்லது கிடையாது, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடாக இருக்கும். ஸோ எங்களுக்கும் வந்து இதில் வந்து நிறைய கருத்து முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து உணர்த்த தான் இவங்களுக்கு நம்ம இங்கே அடிச்சிருக்கோம். இது வந்து இட்ஸ் நத்திங் பட் நம்ம எப்படி வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் ஒரு விஷயத்தை செஞ்சு பாகிஸ்தானை வந்து ஒரு திணற வச்சுருக்கிறோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஷேக் ஹசீனா போன பிறகு அவங்களுடைய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து அதோட கதை வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் கேட்டால் வந்து அவங்க வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து கொடி கட்டி பறந்தாங்க. ஆனால் அந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அவங்களோட நிறைய ஆர்டர்ஸ் வந்து நம்மளுடைய திருப்பூர் அப்புறம் வியட்நாமுக்கும் வந்து போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே அவங்களுடைய பொருளாதாரங்கிறது ரொம்ப கடுமையான சூழலில் இருக்குது. வங்கதேசத்துக்கு விழுந்த இந்த அடி அப்படிங்கிறது மிக முக்கியமான இடத்துல வந்து இந்தியா கொடுத்த அடியாக தான் நம்ம வந்து பார்க்கணும். இன்னொன்று பாருங்கள், அதானி குழுமம் வந்து US பேஸ்டு பேட்டான் அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கிட்ட ஒரு டீல் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்கான டீல் அப்படின்னா ஆன்டி சப்மெரைன் வார் சொல்யூஷன்ஸ் உருவாக்குறதுக்கான, அதாவது நீர்மூழ்கி கப்பலை எதிர்ப்பதற்கான, ஸோ அதுக்கான டெக்னாலஜியை உருவாக்குறதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்புக்காக இது வந்திருக்கு. இது வந்து இந்தியன் நேவி தொடர்பானது ஒரு விஷயம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு நாம் செய்யக்கூடிய செலவு, அப்புறம் அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த செலவுகள் உள்ளிட்ட இதர விஷயங்கள் எல்லாமே வந்து நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வான் பாதுகாப்பில், அதுவும் குறிப்பாக ஏர் டிஃபென்ஸில் வான் பாதுகாப்பில் நம்ம எவ்வளோ சக்தி வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு வந்து நம்மளால் வந்து யூகிக்க முடியுது. அதுதான் வந்து நிரூபணமாயிருக்கு. இப்போது நேவியில் நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இதை எதை நோக்கியது? இப்போ ஒருவேளை நமக்கும் சீனாவுக்கும் வந்து ஒரு போர் சூழல் வருமே ஆனால் அப்போது இப்போ எப்படி இங்கே பாகிஸ்தானுக்கும் நமக்கும் எதிரான இந்த சண்டையில் ஏர்ஃபோர்ஸ் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிச்சதோ, ஒருவேளை சீனாவுக்கும் நமக்கும் ஒரு எஸ்கலேஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நேவி அப்படிங்கிறது, நம்மளுடைய கடற்படை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பங்காற்றும். ஸோ அதை வந்து பலப்படுத்துறதுக்கான விஷயங்களை நோக்கி தற்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியா. ஓகே, இதில் இப்போ அடுத்த இந்த ஒரு அப்டேட்டோட முடிப்போம். S-400
S-400 வந்து ரஷ்யா கிட்டேருந்து நாம் வாங்கின வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதை வந்து பயன்படுத்தலை அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய நிலைகளில் வந்து சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய S-400 வந்து நாங்கள் வந்து வீழ்த்திட்டோன்னு பாகிஸ்தான் வந்து பொய் செய்தியும் பரப்புனாங்க. ஆனால் S-400 எங்கே பயன்படுத்தியிருக்கிறோம், பயன்படுத்தினதால என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு ஆதாரத்தை இந்திய ராணுவம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதில் இந்தியன் ஆர்மி கன்ஃபர்ம்ட் தட் இந்தியன் S-400 missile system successfully intercepted 100 kilometer range 1B Pakistani Chinese land-based tactical and battlefield range ballistic missile அப்படின்ட்டு வந்து மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் அனுப்பிய எந்த ஏவுகணையை நாம் வந்து நம்மளுடைய S-400 மூலிமா நம்ம வீழ்த்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான ஒரு ஆதாரத்தை தற்போது இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. S-400 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் தகவல். நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. மிக குறிப்பாக இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது உள்நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அது எந்தெந்த வகையில் அப்படின்னா, ஒன்று நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஊடுருவல் காரர்கள் வங்கதேசம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து நம்ம நாட்டில் வந்து அகதிகளாக சட்டவிரோதமாக வந்து குடியேறி இருக்கிறவர்களை வந்து அடையாளம் கண்டுபிடிப்பது, அதுக்கப்புறம் அவர்களை வெளியேற்றுவது, அந்த ஒரு விஷயம். இரண்டாவது, பாகிஸ்தானுடைய ISI ஸ்பை நெட்வொர்க் இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்து இருக்குது, ஸோ யார் யாரெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற அந்த நபர்களை கண்டறிந்து அவர்களை களை எடுக்கும் வேலையும் தற்போது தொடங்கி இருக்கிறது. இதுவும் ஆப்ரேஷன் சிந்தூர் தான். இது உள்ளூரில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன் சிந்தூர், வெளியில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன் சிந்தூருக்கான விஷயங்களும் இருக்குது. இது ரெண்டு தான் இதில் மிக முக்கியமான ஒரு தகவலே. இன்னும் பல தகவல்களுடன் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.